மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 20. யோசேப்பு இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் சிறு வயதிலேதான் இருக்கின்றார். டீனேஜ் வயது. சிறு வயதிலே இருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்படுகிறார். ஆதலால்தான் கடவுளே அவரை தேர்ந்தெடுத்து பரிசுத்த ஆவியின் மூலமாக கருவுறச் செய்கின்றார். தன் மகனுக்கு தாயாக இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கின்றார். ஆக பரிசுத்த ஆவியினால் நாம் வழிநடத்தப்படும் பொழுது நமக்கு ஆண்டவர் சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ரோமையர் 8:14 நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று. லூக்கா 12:12 பார்க்கின்றோம். கலாத்தியர் 5:16 பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுங்கள் என்று பார்க்கின்றோம். இயேசுவே பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டார். பேதுரு, யோவான் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டார்கள். சங்கத்தின் முன்பாக நின்று தைரியமாக அவர்களால் பேச முடிந்தது எப்படி? பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார். பரிசுத்த ஆவியின் மூலமாக மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள். வியாதியில் இருப்பவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார்கள். ஆக இந்த நாளிலே அன்னை மரியாவின் விழாவை கொண்டாடுகிற நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக ஜெபிப்போம். என்னைய நிரப்புங்கப்பா என்று நாம் ஜெபிப்போம். வல்லமையான வாழ்வு, மகிமையான வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.